கில்லி படத்துல ஒரு 3 கிளைமாக்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரே படத்துல. ஹீரோயின ஃபர்ஸ்ட் காப்பாத்துறது. அதற்கு பிறகு கில்லி படத்துல ஒரு 3 கிளைமாக்ஸ் வச்சிருப்பாங்க. 3 கிளைமாக்ஸ் ஒரே படத்துல. த்ரிஷாவ காப்பாத்துறது, ஹீரோவ வீழ்த்துறது. ம்ஹ்ம். கில்லி படத்துல ஒரு 3 கிளைமாக்ஸ் வச்சிருப்பாங்க. 3 கிளைமாக்ஸ் ஒரே படத்துல. த்ரிஷாவ காப்பாத்துறது, கபடி போட்டியில ஜெயிக்கிறது, வில்லன வீழ்த்துறது. அதே மாதிரி இந்த ரெட்ரோ அப்படிங்கிற படத்துலயும் சில விஷயங்கள முன்னாடியே சொல்லி அதுல விளையாண்டு ஜெயிச்சிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். ஹீரோவ எந்த அளவுக்கு மெனக்கெட்டு வேலை வாங்கணுமோ அந்த அளவுக்கு வேலையை எடுத்திருக்காரு. நந்தா அப்படிங்கிற அந்த படத்திற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை சூர்யாவினுடைய உடல் மொழியில நீங்க பார்ப்பீங்க. அந்த அளவிற்கு ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர்பா சூர்யாவை வேலை வாங்கியிருக்கார். போதிதர்மன் மறுபடியும் பிறந்து வந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அடி, மின்னல் அடி சூர்யாவினுடைய அந்த இரும்பு கைக்குள்ள இருந்து பாஞ்சு வந்ததை காட்சிகளா பார்க்க முடிஞ்சது. இது தவிர்த்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் படத்துக்குள்ள இருக்கு. அதை ஒவ்வொன்றா ரிவீல் பண்றேன், பொறுமையா கேளுங்க. நிச்சயமாக தியேட்டரில் போய் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான தரமான ஒரு சம்பவம் தான் இந்த ரெட்ரோ. இது பிரசாத் சிக்னேச்சர் வழங்கும் மூவி ரிவ்யூ. ஜோஜு ஜார்ஜ் இந்த பேர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேர். மவனே வரண்டா அப்படிங்கிற கதையா உள்ள என்ட்ராகி ரெட்ரோ படத்திற்கு பெரிய அளவிலான உயிர்ப்போடு அந்த படத்தை அணுகியிருக்கார். இவருடைய நடிப்பு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா தன்னை காமிச்சிருப்பார். சூர்யாவினுடைய அப்பா கேரக்டர்ல, பட் அப்பா கிடையாது. பட் இந்த படத்துல இவருடைய ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமுமே இவருக்காக செதுக்கப்பட்டது. நீங்க படம் நேரா போய் பார்க்கும்போது எதற்காக இந்த அளவுக்கு இவருக்கு பில்டப் கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரே ஒரு ஃப்ரேம், சிங்கிள் ஷாட், எனக்கு தெரிஞ்சு அரை மணி நேரத்திற்கு மேலே ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. சூப்பராக அந்த சிங்கிள் ஷாட்டை கார்த்திக் சுப்புராஜ் அண்ட் டீம் கோஆர்டினேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் கனிமா கனிமா கனிமாங்கிற அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருப்போம். அந்த பாடல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக அந்த சீனில் காமிச்சிருப்பாங்க. படி ஏறி மேலே போகக்கூடிய சீன், மாடியில் உட்காந்து அப்பனும் மகனும் தண்ணி அடிச்சுட்டு சண்டை போடக்கூடிய காட்சி, மறுபடியும் டான்ஸ் ஆடக்கூடிய காட்சி, அதற்கு பிறகு மறுபடியும் அண்டர் கிரவுண்டில் மகாலுக்கு கீழேயே ஒரு கல்யாண நிகழ்வுக்குள்ளே இவ்வளவு கலாட்டா நடக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்து ஷாக் ஆகிடுவீங்க. அந்த அளவிற்கு ஒரு சிங்கிள் ஷாட்டில் இவ்வளவு அழகாக ஃப்ரேமை கொண்டு போயிருப்பார். கேமராமேனை பொறுத்தளவில் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா, இந்த நபருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக எந்த விதமான ஷேக்கும் இல்லாமல் அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தியேட்டரில் போய் நீங்கள் அதை பார்க்கும்போது அந்த காட்சிகளை நீங்கள் உணர முடியும். அடிமை மக்களை தன்னுடைய அடிமை மக்கள்னே தெரியாமல் அந்த குலத்தை சேர்ந்த ஒருத்தர் எப்படி வேற இடத்துல போய் இருந்து வளர்ந்து மறுபடியும் சிரிக்காமல் கொள்ளாமல் ஏன் இருக்காரு அப்படிங்கிறத சூப்பராக கார்த்திக் சுப்புராஜ் டெலிவரி பண்ணியிருப்பார். சிரிக்கவே தெரியாத ஒரு கூட்டத்தில் பிறந்த குழந்தை எங்கேயோ வழிமாறி போய் வளரும் போதும் கூட அதே அந்த ஜீனுடைய வேலை அப்படியே காமிச்சிருக்கும். அந்த வகையில் படத்தை செம்மையாக செதுக்கியிருக்காப்புல கார்த்திக் சுப்புராஜ். திரைக்கதைக்கு ரொம்ப வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த சிரிப்பு தான். ஒரு மனிதனுக்கு எப்படி சிரிப்பு மறந்து போச்சு, தன்னுடைய குழந்தைக்கும் அது அப்படியே எப்படி ஜீனில் கடத்தப்படுது அப்படிங்கிறத அந்த அடிமை மக்களில் ஒருத்தனாக பிறந்து காணாமல் போன சூர்யாவுக்கு ஒரு 28 வயசு வரைக்கும் அந்த நோய் தொற்றிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். நீங்கள் அந்தமான் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு போனீங்க அப்படின்னா தெரியும். அங்கே சென்டினென்டல்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுக்குள்ளே இன்னமும் மக்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க, உலகத்தினுடைய எந்த விதமான தொடர்புமே இல்லாமல். அப்படி ஒரு தீவு, கருந்தீவு அப்படிங்கிற பேரில் இந்த படத்தில், ரெட்ரோங்கிற படத்தில் கார்த்திக் சுப்புராஜ் அறிமுகப்படுத்துகிறார். இந்த கருந்தீவுக்குள்ளே வாழக்கூடிய கூட்டம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருக்குது. அதற்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்திற்கு பிறகு 1960லையும் சரி இன்னமும் சரி அவங்க அங்கே அடிமையாக இருக்காங்க அப்படின்னு. அதில் நாசர் தான் அதில் சர்வாதிகாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இருப்பார். ஓல்டு மேன் கேன் நாட் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு வேர்டு, சாதாரண வார்த்தை தான். நம்ம சொல்லும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் நாசர் சொல்லும்போது அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஒரு சர்வாதிகாரி எப்படி சொல்லுவான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் நாசர்.
ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு கூட்டத்தையே அடிமைப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய நாசர் கடைசியில சாகும்போது கூட, ஒரு அடிமை மக்கள் கிங்க கொலை பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சுட்டு கொல்லக்கூடிய காட்சி வந்து ஒரு சில விஷயங்கள நமக்கு ஞாபகப்படுத்துது. ஹிட்லருடைய மரணத்த கூட எனக்கு நினைவுபடுத்துச்சு. அந்த இடத்துல சூர்யா வச்சிருக்க பேசின டயலாக் சூப்பர்பான டயலாக். உலகத்திலேயே உச்சபட்ச கோழைகள் யாருன்னா, அது சர்வாதிகாரியா தான் இருப்பீங்க போல. தன்னைத்தானே சுட்டு செத்து போறீங்களாடா! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வந்து கார்த்திக் சுப்புராஜ் வச்சிருப்பார். இந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு சீனு, புடிச்ச டயலாக் அப்படிங்கிறது அதுதான். நீங்க இந்த படத்த பார்க்கும்போது, அத உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அ நீங்களும் நானும் சகோதரனே. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ப பொறுத்தளவுல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரே ஒரு விஷயத்த மையப்படுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு போறாங்க. கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ட மையமா வச்சு, அது கிடைக்கல அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜுக்கும், ப சூர்யாவினுடைய அப்பாவான ஜோஜுவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ சூர்யாவ சாக விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜும், ஜோஜுவும் அவர சிறை தண்டனை கைதியா மாத்துறாங்க. அதற்கு பிறகு எப்ப வெளியில போணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்றாரு. ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு அவர் தப்பிச்சு போயி, தன்னுடைய காதலியான பூஜா ஹெக்டேவ சந்திக்கிறதுக்கு டைரக்ட்டா அந்தமானுக்கு போறாரு. இதுக்கு எடப்பட்ட கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டேக்கு என்ன நடக்குது? பூஜா ஹெக்டே எப்படி வந்து ஒரு தீவுக்குள்ள போயி தன்னுடைய வாழ்க்கைய அப்படியே மெல்ல மெல்ல நகர்த்துறாங்க. அந்த இடத்துல அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இந்த மக்கள் சிரிக்காம இருக்காங்க. இவங்கள எப்படியாவது சிரிக்க வைக்கிறது தான் அவங்களுடைய வேலை அப்படிங்கிறத பதிவு பண்றக்கூடிய காட்சிகள். இது எல்லாமே அப்படியே மெதுவா அப்படியே நகருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா கைத்தட்டல்களோட பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு, செகண்ட் ஹாஃப்ல உட்காரும்போது, சின்ன சின்ன இடங்கள்ல தொய்வு ஏற்படுது. அது எது அப்படின்னா, பூஜா ஹெக்டே வந்து செகண்ட் டைமா சூர்யாவ விட்டு பிரியும்போது, அவங்க பேசியிருக்கக்கூடிய டயலாக், அந்த ஃப்ரேம்ல வந்து எதற்காக அம் அந்த வில்லன்கள்லாம் அந்த ஃப்ரேம விட்டு நகண்டு போறாங்க அப்படிங்கிறத நமக்கு புரியல. அந்த ஒரு இடம் தொய்வு ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 15 நிமிடங்கள் கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்தினுடைய அந்த கன்டென்ட்ட கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. இதுல வில்லனா இருக்கக்கூடிய விது அப்படிங்கிற நபர், படத்துல வந்து ஒரு சூப்பர்பா அவரும் ஒரு 6 பேக் வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகரா, நம்ம முன்னாடி வந்து அவருடைய டெலிவரி எல்லாமே சூப்பர்பா இருக்கு. ரொம்ப அழகா நடிச்சு குடுத்திருக்கார். அவருடைய பார்ட்ல வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. குறிப்பா வந்து முதலைகளை காப்பாற்றுவது போன்ற காட்சிகள் எல்லாமே ரொம்ப சூப்பர்வா இருக்கு. சேவ் குரோக்கோடைல் அப்படிங்கிற வார்த்தை. ஆம், நம்மள எப்படி வந்து இந்த உலகம் வந்து பாக்குது, நம்மள வச்சு இந்த மனிதர்கள வச்சே இன்னொரு மனிதர்கள் எப்படி பந்தயம் கட்டி சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ சிரிக்காதவனுக்கும், சிரிக்கிறவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறதே இங்க அதிகாரம் தான். அந்த அதிகாரத்த எப்படி தோல உரிச்சு தொங்க விட்டுருக்காரு கார்த்திக் சுப்புராஜ் அப்படிங்கிறது தான் படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் கத. அதுல கார்த்திக் சுப்புராஜ் எனக்கு தெரிஞ்சு வந்து 100க்கு 95 மதிப்பெண்கள் அவருக்கு குடுக்கலாம். ஒரு நல்ல கதைய சடாமுனி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட சூப்பர்வா வச்சிருக்காங்க. காந்தாரா படம் மாரி தான். இங்கேயும் ஜடாமுனி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அதுல வந்து சூர்யா அந்த இடத்த எப்படி வந்து ஃபில் அப் பண்றாரு, எப்படி வந்து தன்னுடைய இனத்துக்கு விடுதலை வாங்கி குடுக்குறாரு அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃப்ல முடியுது. இத ரொம்ப சூப்பர்வா வந்து முதல் 2 மணி நேரம் அழகா நகர்த்திட்டு போயி, கடைசியில அந்த விஷயத்த ரிவீல் பண்ணக்கூடிய விஷயம்ங்கிறது கார்த்திக் சுப்புராஜுக்கே வந்திருக்கக்கூடிய டைரக்டர் டச் அப்படிம்பாங்க. அதுல கார்த்திக் சுப்புராஜ் பாஸ் ஆகுறாரு. இந்த ஜெயராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் காமெடிக்காக கூட்டிட்டு வராங்க. இந்த லவ், லாஃப்டர், வார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கக்கூடிய இந்த சாப்டர்ல, இந்த லவ் சாப்டர் பாஸ் வாங்கிருது. அதே நேரத்தில லாஃப்டர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நேரத்த கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஜெயராமினுடைய நெறையா வசனங்கள் கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கு. படத்திலிருந்து கொஞ்சம் வேற ஒரு படத்துக்கு ஜம்ப் ஆயிட்டு மறுபடியும் படத்துக்குள்ள வர்றது சிரமமா இருக்கு. இது ஒண்ணு தான் படத்தினுடைய மைனஸா பார்க்க முடியும். ஸ்டண்ட் இந்த படத்தினுடைய ஃபைட் சீன் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. குறிப்பா இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் கேச்சா காம்பாடி அப்படிங்கிற நபர். இவர் ஏற்கனவே பாகுபலி 2ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜவான் படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஸ்டண்ட் மாஸ்டர் சூர்யாவுக்கு வந்து வலது கைய மடக்கி இப்படி சுத்தி வச்சு ஒரு பஞ்ச் வந்து குடுப்பாரு. ஆ இந்த படத்துல சூர்யாவுக்கு வந்து 7ஆம் அறிவு போதிதர்மன மறுபடியும் உசுரோட கொண்டு வந்து நிப்பாட்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஸ்டண்ட் வந்து சூப்பர்வா வந்து சூர்யா வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. சிரிக்காம இருக்கக்கூடிய ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து மூஞ்சிய இறுக்கமாக்கிட்டு, கண்ணுல படக்கூடிய பூரா நபர பூரா அடிச்சு நொறுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ஸ்டண்ட் கொஞ்சம் கூட படத்துல போர் அடிக்கவே இல்ல. அ எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து சூப்பர்வா வந்து காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலயுமே.
சூர்யா வந்து கத்தியை பிடிக்கக்கூடிய ஸ்டைலாகட்டும், 2 கம்பை வச்சு சண்டை போடக்கூடிய காட்சிகளாகட்டும், இது எல்லாமே வந்து ஹாலிவுட் படங்களுடைய டச் வந்து ஏகப்பட்டது இருக்குது. கேஜிஎஃப்பை வந்து தூக்கி சைடில் வச்சு இந்த சூர்யாவினுடைய ஃபைட்டை முன்னாடி கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா, சூர்யா பண்ணக்கூடிய ஃபைட்டுங்கிறது ரியலான ஒரு ஹீரோ நிச்சயமாக எதிரியை இப்படி அடிக்க முடியும், ஒரு 30 பேரை அடிக்க முடியும் அப்படிங்கிறத போதிதர்மனில் எப்படி நம்ம உண்மையிலேயே பார்த்து ரசித்தோமோ அதே மாதிரியான காட்சிகள் தான் சூர்யா நடிச்சிருக்கார். ஸ்ரேயா ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்து போயிருக்காங்க. ரொம்ப காலத்திற்கு பிறகு ஸ்ரேயாவினுடைய தோற்றம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கவர்ச்சிகரமாக இல்லை. அதே நேரத்தில் இந்த படத்துக்கு அது தேவையா அப்படின்னும் தெரியல. எல்லா படத்துலையும் வச்சிருக்கிற மாதிரி இந்த படத்துலையும் வந்து பழைய பாடல்களை வந்து மறுபடியும் வந்து திரையில் காண்பிச்சிருப்பாங்க. இது நிச்சயமாக மறுபடியும் காப்பிரைட்ஸ் இஷ்யூவை கிளப்புமா அப்படிங்கிறது தெரியல. போக போக தான் வந்து தெரியும். நிச்சயமாக ரெட்ரோ அப்படிங்கிற படம் குடும்பத்தோடு போய் மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டிய படம். பூஜா ஹெக்டே நடித்தாங்க அப்படின்னா அது தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த பழைய லாஜிக் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. பூஜா ஹெக்டே இதில் சூப்பர்வாக நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல குடும்ப குத்து விளக்கா ஒரு கன்னிமா பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நபராக ஃப்ரேமில் காட்டாமல் படம் முழுக்க பூஜா ஹெக்டேனுடைய அவதாரம் அப்படிங்கிறது வெளுத்து வாங்கியிருக்கு. அவங்களுடைய நடிப்புக்கு தீனி போடக்கூடிய வகையில் இந்த படம் வந்து நிச்சயமாக பூஜா ஹெக்டேவுக்கு தமிழில் மேலும் பல்வேறு கேரக்டர்கள், குணச்சித்திர கேரக்டர்கள்லாம் அடுத்தடுத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு, அது ஒரு நல்ல ஒரு புக்காக இருக்கும். நிச்சயமாக பூஜா ஹெக்டேவுக்குன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல புக்லெட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலிமா அவங்க மெய்ப்பிச்சு காண்பிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது படத்தில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.5 மணி நேரம் நல்லா போகுது, 15 நிமிடங்கள் நல்லா இல்லை. அந்த 15 நிமிடத்தை கார்த்திக் சுப்புராஜ் எடிட்டிங்கில் கட் பண்ணியிருக்கலாம். அதை செய்யாத விட்டதனுடைய விளைவு கண்டிப்பாக ஒரு ரூ. 200 கொடுக்குற இடத்துல ரூ. 180 படத்துக்கு ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜுக்கு கைத்தட்டல்களோட நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. கடைசியில் படத்தை பார்த்துட்டு வெளியில் வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இந்த நாட்கள் அமையும். அப்படி ஒரு கேரண்டியை பிரசாத் சிக்னேச்சர் நிச்சயமாக இந்த படத்திற்கு மார்க்காக கொடுக்கும். 10க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10க்கு 8 மார்க் இந்த படத்துக்கு நான் கொடுப்பேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.